அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு அறிவியல் ஆன்மீகம் என்ற ஒரு உணர்வின் அடிப்படையிலே என்னுடைய அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்து கொள்கின்றேன். இது மற்றவர்களுக்காக என்பதை காட்டிலும் என்னுடைய நினைவுகளை மறுபடியும் ஒரு மறு ஆய்வு செய்வதாகத்தான் உணர்கின்றேன். யாருக்காவது பயன்பட்டால் அது அவர்களுடைய உணர்வுகளுக்கு அது பயனளிக்கட்டும். இப்போ என்னை பொறுத்தளவில் நெருக்கி இப்போ 69 வயது ரன்னிங். இப்போ என்னுடைய 15 வயது என்று நினைக்கின்றேன். அதிலிருந்து நான் தேடிக்கொண்டிருந்தவைகளில் முக்கியமாக தேடிக்கொண்டிருந்தது இந்த கடவுள் என்பது யார், ஹூ இஸ் காட் என்பதை தேடிக்கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு உண்மை என்பது என்ன, அதற்கோடு அன்பு என்பது என்ன, அறம் என்பது என்ன. முக்கியமாக உண்மை, அறம், கடவுள், அன்பு. இது ஆரம்பத்தில். ஏன்னா அன்பு என்பது என்னவென்றே தெரியாமல் வாழ்ந்து, அதற்கு எந்த விதமான உணர்வும் தெரியாமலே வாழ்ந்து எது அன்புன்னு தேடுவது. கடவுள் என்பது என்னவென்றே தெரியாமல் அலைந்து கொண்டே நம்பிக்கையிலும் மூட நம்பிக்கையிலும் மாயைகளும் கற்பனையிலுமே இருந்து வாழ்ந்த பிறகு ஒரு முடிவுக்கு வரவில்லை. இதெல்லாம் எப்போ எனக்கு தேடத் தொடங்கினேன்னா, முதல்ல நம்பிக்கையின் சார்பாகவே மரண அலைதல், மரண அலைச்சல்னு சொல்ல முடியுங்களா, உள்ளுக்குள்ளே இருந்து ஓட சொல்லிக்கிட்டே இருக்கும். சாதாரணமாக நான் மாங்குளம் என்ற ஒரு கிராமத்தில் பிறந்தவன். அந்த ஊரிலிருந்து கல்லந்தரின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் ஏதோ பேசுகிறாருன்னு தெரிஞ்ச உடனே அவரை தேடி அங்கேருந்து ஓடியாரது. மாங்குளத்திலிருந்து நடந்து சைக்கிளில் வந்து அவரை முயற்சி பண்ணி என்னமாச்சு தெரிஞ்சுக்கலாமான்னு பார்க்குறது. இதெல்லாம் அன்கான்சியஸாகவே நடந்தது. அதற்கு பிறகு கோவில்கள், குளங்கள் எங்கெங்கே இருக்க வச்சுங்க. அதற்கு பிறகு வருடத்திற்கு ஒரு தடவை முருகன் கோவிலில் போய் முறையாக முட்டையடித்து விடுவது. என்ன சூழல்லையும் முட்டையெடுத்துறது வருஷம். இதெல்லாம் என்னன்னா, இவ்வளவும் செஞ்சுட்டா நமக்கு எல்லாம் கிடைக்கும்ன்ற ஒரு தெரியாத அல்லது பைத்தியக்காரத்தனமான அல்லது கற்பனையான அல்லது சொன்ன கேட்ட நம்பிக்கையில் வாழ்ந்து ஓடிக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் அதற்கு பிறகு தான் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர்ஸ்களாக இருக்கக்கூடிய வேதாந்தங்கள், 108 உபனிஷத்தில் இருக்கக்கூடிய மேக்சிமம் ஒவ்வொரு வரியாக வேணாம், ஆனால் வரிகளை படிக்கும்போது இருக்குது. அது மாதிரி சுவாமிஜி விவேகானந்தருடைய ஞான தீபம், இது மாதிரி ஓஷோவினுடைய மேக்சிமம் ஒரு ரவுண்டு. இப்போ தீபக் சோப்ரா, ப்ரூஸ் லிப்டன், டிஸ்பென்சா, இப்படி உலகளாவிய இருக்கக்கூடிய நியூரோ சயின்ஸாக ஸ்பிரிச்சுவலாக உணர்ந்தவங்கெல்லாம் இதுக்குள்ளே நிறைய இருக்குது. எதை படித்தோம்னு சொல்ல வேணாம், ஆனால் படித்து கொண்டே இருத்தலே ஒரு பெரிய தவம் மாதிரி ஆக்கிடுறது. ஒருவேளை ரமணர் சொன்னதை உள்ளது 40 படித்து முடிச்சுட்டு உணர்ந்துட்டோம்னா கடவுளை பார்த்துடலாம், அல்லது சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வேதம் வேதாந்தம் விட்டொழித்து ஏகாந்தமாக இருப்பது என்பதை புரிஞ்சுக்கிட்டோம்னா போயிடலாம், அல்லது பகவத்கீதையில் இருக்கக்கூடிய சிதப்பிரங்க நிலையை சொன்னால் போய்க்கிடலாம். அதாவது ஒவ்வொன்றையும் வாங்கி அப்ளை பண்ணி பார்த்தாலும் இந்த கடவுளை உண்மையாக அடைந்ததாக எனக்கு வராது. இதுதான் எனக்கிட்ட இருக்க விஷயம், எனக்கு ஏற்பட்டது.
இப்போ கடவுள்னா வந்து நம்ம அடைஞ்சோமா அடையலையான்னு தெரியாமலே அது இல்லைன்னு மட்டும் உள்ளிருந்து அந்த இடத்துல தான் உள்ளிருந்து ஒரு இது அல்ல நீ தேடுவது என்ற ஒரு உணர்வு. அந்த உணர்வை இன்றைக்கி நீங்கள் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க, சூப்பர் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க, கடவுள் தன்மைன்னு சொல்கிறாங்க, ஜீவாத்மான்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்மளால் ஒன்றும் அதை அது இப்போ வந்து முடிஞ்சு போச்சுன்னு தான் விட்டுருப்பேனே. இல்லையே, என்ன இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அந்த வார்த்தையை நான் சரியாக சொல்கிறேனான்னு பார்த்துங்க. கடவுளை நான் கண்டுபிடித்து விட்டால் எனக்கு ஏற்பட்டது, எனக்கு தெரியாமலே மனம், உடல், அறிவு, மனச்சாட்சி, நமக்குள்ள இருக்க காலம், இடம், பொருள் எல்லாமே காணாமல் போய் ஒரு நிரந்தரமான அமைதி கிடைக்கும் அப்படின்றத வேற படித்து வச்சுட்டேன். ஏன்னா 2 விஷயமும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே வரும். இது உங்கள் எல்லாத்துக்கும் அனுபவமாக தான் இருக்கும். ஒன்று வந்து தேர் இஸ் நோ டைம் அண்ட் ஸ்பேஸ்ன்னு தெரிஞ்ச உடனே, ஓ டைமும் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, அதை உணர்ந்தான். அடுத்து புலன்களை கடந்து பொறிகளை கடந்து மெய்ப்பொருளியல், மெட்டாஃபிசிக்ஸ். ஓகே, தேர் இஸ் நோ காஸ் அண்ட் எஃபெக்ட், காரண காரியம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்துலேயும் நீ ஒன்னஸ் ஆயிடுவ. தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ், நான் டியூவலிசமே இருக்காது. என்ன இது அடைய மாட்டேங்குதே, இன்பம் துன்பம், பணமின்மை பணம் இருக்கிறது, சுகம் இல்லை சுகம் இருக்கிறது, கோபம் ஆணவம், இவனை பிடிக்கிறது இவனை பிடிக்காமல் இருக்கிறது, இப்படியே போய்கிட்டு இருந்தால் அந்த இரட்டை நிலை டியூவலிசம் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நான் முடிச்சுட்டேன்னு சொல்ல வரல, இருந்துக்கிட்டு. ஆனால் இப்போ வந்து ஒரு 95% காலியானது மட்டும் புரியுது. அது அப்புறம் பின்னால் வர்றேன். ஒரு 5% வச்சுருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணங்கள் இருக்குது, சொல்கிறேன். அது சயின்டிஃபிக்காக தான். ஆனாலும் வருது. இப்போ ஆண் பெண் ஆரம்பத்தில் எப்படி இருக்கும், ஆண் பெண், அப்புறம் ஆண், இப்போ போக போக பாருங்கள் அந்த 95%க்குள்ள, அதை சொல்கிறேன். அப்போ ஏன் இதெல்லாம் வந்து நமக்கு முதல்ல இல்லை, இப்போ ஏன் ஏற்படுதுன்னா, அதுதான் வந்து கடவுள் தன்மையோடு உண்மையோடு 24 மணி நேரம் இருப்பது. இப்போ நீங்கள் நம்ம இங்கே சாமியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பேரெல்லாம் சொல்ல வேணாம், நிறைய பேர் வந்ததை மக்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் கூடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவங்களை நம்பி அவங்க நிச்சயமாக அந்த அடைஞ்ச பிறகு மறுபடியும் நழுவி தழுவி கீழே விழுந்துடுறது. அது வந்து வேதாந்தத்திலே இருக்குது, பகவத்கீதையிலையும் இருக்குது. அதாவது அங்கே வந்து எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர்னு சொல்கிறது அந்த காலத்தில். இன்றைக்கி வந்து பல கோடிகளில் ஒரு சிலருக்குத்தான் அந்த உணர்வு வரும். அந்த பல கோடிகளில் உணர்வுகளில் இருக்கவுள்ள ஒரு சிலர் பேர் தான் அதை உணர்ந்து செயல்படுவாங்க. அதுலேயும் ஒரு சில பேர் தான் அதை கிடிச்சுக்கிடுவாங்க, ஒரு சில பேர் தான் கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கிற முடியும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது ஒரு ஞானியால். ஒரு பேரெல்லாம் நம்ம போட்டு இழுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, யாரோ ஒருத்தர். அது உண்மையான்னு பார்த்தா இப்போ உண்மையாக தெரியுது. ஏன்னா இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிறது வரைக்கும் அந்த உச்சக்கட்ட ரீச்சை அடைஞ்சு அந்த ரீச்சுக்குள்ளேயே 24 hours கண்டினியூ பண்ண முடியுமா? அதாவது 24 மணி நேரத்தில் 1440 நிமிடத்தில் 86,400 செகண்டு கண்டினியூ பண்ண முடியுமா? நான் இல்லைன்னு தான் வருது, நழுவல் வந்துடுது. அந்த நழுவல் தான் இப்போ நான் சொல்கிறேன். 95ன்னு சொல்கிறது நீங்கள் நான் ரீச் ஆகிட்ட மாதிரி பேசி நினச்சிடாதீங்க. 95லேருந்து 80 வரும், திடீர்னு 40 வரும். அந்த டியூவலிசம் எனக்குள்ளே கோபம் வந்தவொடனே முடிஞ்சிருதுல. எல்லாத்தையுமே ஒன்றனை பார்க்குறதுல 2, 3, 4 பார்த்துட்றாங்க. இப்போலாம் அந்த யூடியூப்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னால் இருக்க தமிழன் திராவிடன் எல்லாம் சொல்லிக்கிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. இந்த நொடியில் நீ என்ன ரீச் ஆகிருக்கேன்னு யாருமே பேசுகிறது கிடையாது. இந்த நொடியில் ரீச் ஆனதை ப்ரொமோட் பண்ணுறதையே எந்த அரசியல்வாதியும் பேசுகிறது கிடையாது. நாங்கள் யார் தெரியுமான்னு ஆரம்பித்து 2000 வருடத்திற்கு முன்னால் நாங்கள் இப்படி இருந்தோம், இப்போ
அதை சொல்லிக்கிட்டு அதில் என்ன இருக்குன்னே எனக்கு இன்னும் புரியலை. இன்னைக்கு நீ உயிரோடு இருக்கிறியே, உணர்வோடு இருக்கிறியே, மனிதர்களோடு இருக்கிறியே, சுற்றி இருக்க மனிதனோடு இருக்கிறியே. இந்த மனிதனுக்குள்ளே நீ ஒன்னஸ் ஆகி அந்த ஒன்னஸுக்குள்ளே இருக்கக்கூடிய அவனும் நீ இணைந்து இந்த உலகத்தில் இயங்கணுமா வேணாமா? அதுதான் நான் ஒரு தடவை எழுதியிருந்தேன். நீங்கள் கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசத்தை கூட ஒரு கீழே இருந்த குடிசையில் இருந்தவன் கட்டியிருக்கணும்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த காம்பினேஷன் கட்டியிருந்தவன் தான் கட்ட முடியாது. அரசனே உட்காந்து கட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? ஒரு சிமெண்ட்டை தூக்கிட்டு போயிருக்க முடியுமா? அந்த காம்பினேஷன் ஆஃப் இந்த ஹியூமன் பீயிங்ஸ் தான் எல்லாமே. அப்புறம் எதுக்கு பழசையே பேசுகிறீங்க? அதை விட்டுறலாம். இப்போ நம்ம இதையே பேசி செத்து முடிச்சிடுறது. அதைத்தான் நம்ம கான்செப்டுக்கு எப்படி வர்றோம்னா, எந்த இடத்துல இந்த 24 மணி நேரத்தில் 86,400 செகண்ட்ஸும் நாம் அதுக்கு பெயர் கூட கொடுக்க வேணாம். எண்ணமற்று இருக்கமா, அது வேற படிச்சிடறோம். மனமற்ற நிலை, எண்ணமற்ற நிலை, மனமது செம்மையானால் எல்லாருக்கும் தெரியும். மனமற்று இருப்பது தான் அது. அப்படி சரி, இப்போ ஒரு கொஸ்டின் ஊட போட்டுக்கிறேன். அப்புறம் எல்லாரும் கேட்குறது என்னங்கிட்ட, மனமற்று வந்தாச்சு சார், எண்ணமற்று வந்தாச்சு சார், ஞானம் அடைஞ்சாச்சு சார், அதுக்காக நான் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் சாப்பாடு வேணாமா, கல்யாணம் வேணாமா, குழந்தைகள் வேணாமா, வீடு வேணாமா, பணம் வேணாமா, பொருள் வேணாமான்னு சொல்லிக்கிட்டு இதுக்கு அப்படியே சாமியாராக போயிடணும் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. கிடையவே கிடையாது. இந்த நிலையை அடைந்து, எந்த நிலையை, அந்த மனமற்ற நிலைக்குள் உங்களுக்குள் கொண்டு வந்து, அது என்னான்னு பின்னால் உணவும் அந்த உண்மையான நிர்விகல்ப சமாதி என்று நம்ம ஞானிகள் சொன்ன நிலையை அடைந்து, அந்த சித்த விருத்தி நிரோதகா என்று பதஞ்சலி சொன்ன நிலையை ஸ்டில் மைண்ட் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்க சயின்ஸாக நினச்சி டிரான்செண்டிங் ஸ்பேஸ் அண்ட் டைம் என்று ஒரு நிலையை அடைந்த பிறகு நீங்கள் இந்த உலகத்தில் 4 சொல்கிறீங்களே, பக்தி யுகத்தை விட்டுருங்க, கர்மயுகம், ஞான யுகம், ராஜயோகம், அதை லைட்டாக தமிழுக்கு வாங்க. கடமையை முழுமையாக 100%, 200%, 1000% எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வதுதான் கர்மயோகம். அந்த ரீச் வர 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 உங்களுக்கு உலகத்தில் இருக்க எதன் மீதும் அட்டாச்மெண்ட் இருக்காது. எல்லாமே ஒன்றுமில்லைன்னு போய்கிட்டே இருக்கும். அறிவு, ஆற்றல், உலகத்தில் அதுக்கு அது அப்படி கிடக்கும்போது தான் நீங்கள், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், ஞான யோகத்தில் நுழைஞ்சிட்றீங்க. அதுக்கு பிறகு வாழ்கிறீங்க பாருங்கள், ஓல்டு வேர்ல்டில் இதையும் அதையும் பெற்று, அதாவது மனமற்ற நிலையை எல்லாவற்றிற்கும் பெற்று, இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்பதை பெற்று, நாம் வந்திருக்கிற நிகழ்வை பெற்று, அந்த இடத்துல அப்படி பைய உங்களுக்கு அப்புறம் எதற்காக இந்த பூமியில் பிறந்தோம், நான் யார் என்ற உணர்வுக்குள் நுழைந்து, அந்த நான் யார் என்ற நினைவு வரும்போது எப்படின்னா, அது மற்றபடி வர்றேன், ஆத்மா பரமாத்மா. என்னுடைய பிறப்பின் ரகசியம் இந்த பூமியில் பிறந்து இறக்கும் வரை கர்மயோகத்தை கற்று ஞான யோகத்தில் முகிழ்த்து ராஜயோகமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையையும் நாம் நேர்மறை ரீதியாக, உண்மை ரீதியாக, அன்பின் காரணமாக, கருணையின் காரணமாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் நாம் பயணப்பட வேண்டும். அவர்களை நாம் சமமாக பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சிந்தனையோடு வாழக்கூடிய ராஜயோகத்திற்குள் சென்று போதுதான் உண்மையான ஆன்மீகம் என்பதை புரிந்து கொண்டு, எப்பெல்லாம் எனக்கு தடுக்குச்சுன்னு பார்த்தா, இல்லையே இது வரமாட்டேங்குதே, அந்த ஜாதியை பற்றி நினைக்கிறோமே திடீரென்று, இந்த ஜாதியை பற்றி நினைக்க வைக்கிறாங்களே, அந்த நினைக்க வைக்கிறாங்கன்றால் நம்ம நினைக்கிறோமே, அப்புறம் நமக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கிறோமே, நான் தான் இது என்று அகங்காரத்தை கடந்து நமக்கு இருக்கக்கூடிய சுயத்திலேயே நாம் இப்போ வாழும்போதே கொஞ்சம் ஸ்பீடாகிறோமே. இப்படியெல்லாம் பார்க்கும்போது நான் அடையவில்லை எதை, அந்த அடைந்ததை யார், நம்முடைய ஞானிகளும் ரிஷிகளும் உண்மையாக அடைந்தது. அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சுவாமி விவேகானந்தரை படிக்கும்போது புரிகிறோம், திருவள்ளுவனை பார்க்கும்போது புரிகிறோம், சித்தர்களை பார்க்கும்போது புரிகிறோம்,
வேதாந்தங்களை பார்க்கும்போது படிக்கிறோம், திருமூலரை பார்க்கும்போது புரிகிறோம், வள்ளலாரை பார்க்கும்போது புரிகிறோம். இப்போ புரிய என்ன கான்செப்ட் வந்துடுது நமக்கு? ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பிறகு நாம் அதை அடையலாம். நாம் இந்த ஒன்னஸ்னஸ் ஆகலை. அந்த இடத்துக்குள்ளே வரும்போது தான் எத்தனையோ ஆயிரக்கணக்கான விஷயங்களை அலசி பார்த்துட்டு நம்ம என்ன வந்தோம்னா, முதல்ல இதுக்குள்ளே நுழையிறதுக்கு நம்ம எப்படி ஈஸியாக நுழையலாம்னு போது தான் ஏற்கனவே சொல்லப்பட்டது தான். முதல்ல நமக்குள்ளே இருக்கக்கூடிய நாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உடலை பற்றி ஆராய்ச்சி செய்வோம். அங்கே தான் நான் தொடனேன். உடலே தியானம் என்பதை உள்ளே போய்கிட்டே இருந்தேன். ஒரு மருத்துவர்கள் மாதிரி போய்கிட்டே இருந்தேன். அதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருப்பது இன்றைக்கி இருக்க யூடியூப். உதாரணமாக ஹார்ட்டை பற்றி நாம் படிச்சிருப்போம். ஆனால் ஹார்ட்டை பற்றி யூடியூப்பில் போட்டால் தான் ஹார்ட்டினுடைய இயக்கம் இதுவாடா, கண்ணினுடைய இயக்கம் இதாடா, காதினுடைய இயக்கம் இதாடா, இந்த ஒட்டுமொத்த ஒவ்வொரு உறுப்புகளும் உள்ளுறுப்புகளும் உள்ளவுடைய கட்டமைப்பு இதான், மூளையில் 10,000 கோடி நியூரான்கள் இருக்குன்னு சொல்கிறாங்களே இதுவான்னு ஒவ்வொன்றையா பார்க்க நான் ஏதாவது ஒன்று நினைத்திருக்கிறேன் என்ற என்னை பற்றி அது இவர்கள் சொல்வதான். நான் உடல், நான் மனம், நான் அறிவு, நான் ஆற்றல், நான் திறமை அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்குதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் இருக்கும். எல்லாமே தானாகவே போகும்போது தான் உடலே தியானமாக எப்படி ஒவ்வொரு நொடியும் உணர்வது என்பது தான் நான் பயிற்சி பெற்றுக்கிட்டேன். அப்போ ஒவ்வொன்றையும் பார்க்குறேன். அது மட்டும் பார்க்கல, இந்த உடலே தியானமாக பார்க்கும்போது உடலுடைய ஒவ்வொரு உறுப்புகளை மட்டும் பார்ப்பதில்லை. இவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க, உடலை நன்றாக வைத்திருக்கிறேன். அதெல்லாம் பழைய காலம், பழைய இந்த நம்ம லேண்ட்லைன். இன்றைக்கி டிஜிட்டலில் உலகமே போயிடுச்சு. அந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்குள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய செல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ், புரோட்டான், நியூட்ரான், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குரோமோசோமுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ வரைக்கும் நான் பார்த்தா இந்த கட்டமைப்பு எப்படிடா வந்துச்சு? இந்த உடலே தியானத்தை நான் பார்த்த முறையே சார். இதை விரும்புகிறோமே, இது எதிலிருந்து விரும்புகிறோம்? இது பிடிக்கிறதே, இது எதிலிருந்து பிடிக்கிறது? கால் மார்க்ஸுக்கு பிடிச்சிச்சுன்னு சொல்கிறோம், அதை ரமணருக்கு பிடிச்சிச்சுன்னு இது சொல்கிறோம், விவேகானந்தருக்கு பிடிச்சிச்சுன்னு அப்படி சொல்கிறோம், ஐன்ஸ்டீனுக்கு இது பிடிச்சி சொல்கிறோம். அதில் ஃபிசிக்ஸ் பிடிக்குது, கெமிஸ்ட்ரி பிடிக்குது, பயாலஜி பிடிக்குது. இப்போ குழந்தைகள்லாம் நீங்கள் கேட்பீங்க, உங்களுக்கு எந்த பாடம் நல்லா பிடிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பிடித்தல் என்பது எதிலிருந்து வருகிறது? அதற்கு நாம் பாடமே கற்றுக்கிறோம், தெரிஞ்சுக்கங்க. ஒரு குழந்தை சம்மந்தம் இல்லாமல் 2-3 வயது குழந்தை அப்படியே வரைஞ்சு தள்ளும். பிகாஸோ நினச்சி பாருங்க, பீத்தோவனுடைய இசையை நினச்சி பாருங்க, திருவள்ளுவர் எழுதினது. அதுதான் திருவள்ளுவர் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தார், ஷேக்ஸ்பியர் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தார். ஷேக்ஸ்பியருடைய லாங்குவேஜை அவரே ஆங்கிலத்தை அவர் பேசுனது சிந்திச்ச ஆங்கிலத்தையே நாம் ஒழுங்காக பண்ண முடியாதுன்னு பிரியாதாசன் அடிக்கடி சொல்லுவார். அப்போ அவர் எந்த ஆங்கிலத்தையும் படித்தாரான்னா எந்த எவிடன்ஸ் இல்லை. எப்படி வந்ததுன்னு பார்த்தா பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் பிறந்த மனிதனுடைய அந்த டிஎன்ஏ உள்ள நுழைஞ்சிருக்குன்னு வருது. சர்ரா இந்த டிஎன்ஏ எப்படி தான் இவருக்குள்ளே நுழைஞ்சதுன்னு பார்த்தா நமக்கு மூளை இருக்குது, மற்ற மிருகங்கள் எல்லாத்துக்கும் இருக்குது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட சில மரபணுடைய சின்னதான் பசி, வலி, பயம், காமம் அந்த விஷயத்துக்குள்ளே தான் அது இருக்கும். ஒரு பசுமாடு எனக்கு பிரியாணி கேட்காது, அது புல்லை சாப்பிட்டு பால் கொடுத்துரும். இப்போ எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிடிச்சு பாருங்கள். ஆனால் நம்மளை பாருங்கள், அப்பா எங்கே இவனுக்கு மாற்றம்? அது மாதிரி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனாக இல்லவே இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. பெட்ட குழந்தைகள் கூட, கன்ஜாயின் ட்வின்ஸ் கூட. அப்போ இது எங்கே ஏற்படுச்சுன்னா டிஎன்ஏன்றோம். அந்த டிஎன்ஏ எப்படிடா உள்ளே வைக்கப்பட்டதுன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய மூலத்தை பார்க்க ஆரம்பிப்போம். அந்த மூலத்தை பார்க்கத்தான் நாம் ஒன்றுமில்லாமல் போவோம். நாம் நினைத்த, நாம் சிந்தித்த, நாம் வைத்திருக்கின்ற, நாம் பொசஸனாக வச்சுருக்க, பொசசிவாக நேச்சராக இருக்கிற எல்லாமே விட்டு போயிட்டு அப்போ தான் நம்ம வார்த்தைகள்லாம் வருது. செத்தாரை போல் திரி, சும்மா இரு சொல்லறன்னுலாம் சொல்கிறாங்க.
அதை அந்த உணர்வை நமக்குள்ளே போட்டு பார்க்கும்போது தான் புரியுது, ஓகே சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் அவர் பாடி. இந்த டோட்டல் பார்க்கும்போது தான் அங்கே இடத்துல ஆத்மா உடலே ஆத்மாவின் கருவி என்று நாம் சொன்னதை உள்ளே பார்த்தா கரெக்டாக வருது. அப்போது ஒரு விஷயத்தை மட்டும் முதல்ல கற்றுக்கிட்டேன், அப்புறம் வர்றேன் உடலே தியானத்தில் இன்னும் பக்கத்தில் வரும். இந்த உலகத்தில் நம்முடைய ஞானிகளும் ரிஷிகளும் நம்முடைய சித்தர்களும் இந்த பூமியில் சொல்லிவிட்ட அத்தனையும், நமக்கு இயேசுவாக இருக்கட்டும், முகமது நபியாக இருக்கட்டும், புத்தராக இருக்கட்டும், இன்க்ளூடிங் வேதாந்த ரிஷிகளாக இருக்கட்டும், மற்ற எல்லாமே நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சராக இருக்கட்டும், அது கம்பராயமான இதிகாசம் எதுக்குள்ளேயுமே நீங்கள் செகண்ட் போகாதை, நீங்கள் உள்ளேருந்து எடுத்து பாருங்கள், எது வருதோ அது உண்மை அப்படி வச்சுங்க. சரி கொஞ்ச நாளைக்கு உண்மையாக இருந்துட்டு மறந்து போச்சுன்னா அது பொய்ன்னு வச்சுங்க. நித்திய அனித்திய வஸ்து விவேகம், அதுதான் கான்செப்ட். இப்போ சில நீங்கள் பைபிளே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதில் இதெல்லாம் நடைமுறைக்கு இல்லைன்னா அதை மட்டும் விட்டுருங்களேன். அதையே ஆராய்ச்சி பண்ணி 2000 வருஷத்துக்கு முன்னால் 1500 வருஷத்துக்கு முன்னால் வந்தது இதை இவர் இப்படி சொல்லியிருப்பாரா, அவர் அப்படி சொல்லியிருப்பாரா, இவ்வளவும் சொல்லிட்டு திருவள்ளுவர் ஊழ் சொல்லிவிட்டாரே அது என்னான்னு அவர் சொல்லியிருக்கக்கூடாது. இவர் கொடுமையான வாழ்க்கையை நாம் சிம்பிளாக சொல்கிறேன். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு எறும்பிற்குள்ளும் ஒரு கொசுவிற்குள்ளும், இங்கே இருக்க கொசு அமெரிக்காவில் போய் சிரிச்சுக்கிட்டு கடிக்காதுங்க, கடிக்கிறது மட்டும்தான் தெரியும். இதுக்குள்ளே எதை கண்டு கொண்டோமே அந்த கண்டு கொண்ட ஒரு அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6வது அறிவுன்னு நாம் சொல்லி கொடுத்துருக்க, கண்டு கொண்ட பிறகு அதனுடைய ரகசியத்தையும் அதனுடைய மூலத்தையும் பார்த்தால், மூலத்தின் முடிவுகளை நாம் நமக்குள்ளே மூலங்கள் பார்த்தால் முடிவுகளே இருக்காது என்ற ஒரு விஷயத்துக்குள் கர்மயோகத்துக்குள்ளே போகணும். அப்போ ஒவ்வொரு நொடியும் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா எனர்ஜியாக இருப்பீங்க. இப்போ நான் பேசுகின்ற போது எனக்கு தூண்டப்படுற விஷயத்தை அப்படியே நினைப்பில், சொல்லில், செயலில் ஒரு சின்ன பொல்யூஷன் கூட இல்லாமல் பேசினேன் என்றால், நினைத்தேன் என்றால், செய்தேன் என்றால், இந்த பூமி பூரா உங்களோட வரும்னு சொல்லி நான் சொல்லலை, சுவாமி விவேகானந்தர் பல இடங்களில் சொல்கிறார். இந்த பூமின்னா இந்த உலகமே உன்னோடி கூடி வரும். வள்ளுவன்னு சொல்கிறாரு. வள்ளுவன் நினச்சி பாருங்கள், எப்போ மக்களெல்லாம் உங்களோட கூடுவாங்க. இப்போ கூடிக்கிட்டு இருக்கிறது பூரா தவறு என்று நம்ம பேசலை. ஒரு சின்ன பொல்யூஷன், சின்ன மாயை. அதனால தான் நீங்கள் அந்த குறிப்பிட்ட ஆளுக அடைஞ்ச பிறகு பயங்கரமாக அடி வாங்குவாங்க. இந்த மீடியாக்களில் அவங்கள கேவலப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ரமணரை கேவலப்படுத்தலையே, சுவாமி விவேகானந்தரை கேவலப்படுத்தலையே. நீங்கள் ஏன் இல்லை என்லைட்டன்மெண்ட் ஆகி நான் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு ஆடி பாடி எல்லாத்தையும் கெடுத்து கடைசியில் உங்களை ஏன் கேவலப்படுத்தணும்? ஒரு ஆர்டினரி மேன், உலகத்தில் ஒன்றும் தெரியாதவன் நீ ஃப்ராட் பண்ணுறேன்றான், சட்டத்தை பாதுகாக்கலைன்றான். அந்த வேலைக்கு நம்ம வந்திருக்கோம். சரி திருப்பி வாங்க, அதையே திருப்பி அடிக்கும் பாருங்கள். நீங்கள் கடவுள் தன்மை என்பது ரொம்ப சிம்பிள். நம்ம பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புக்கள், அந்த பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய செல்கள், ஒவ்வொரு உறுப்புக்குள்ளே இருக்கக்கூடிய செல்களுக்குள்ளே இணைக்கப்பட்ட அன்பு, கருணை, சத்தியம், நேர்மை, இதோடு நம்ம ஒவ்வொரு செல்லுக்குள்ளே இணைக்கப்பட்டிருக்கு. உண்மை என்பதெல்லாம் இந்த பாடியோட ஒவ்வொரு செல்லுக்குள்ளே இருக்குது. அதை நான் பின்னால் பேச வர்றேன். அதுக்கடுத்து பசி, வலி, பயம், காமம் எல்லாமே உள்ள இன்பில்டடு. எல்லாத்தையும் நம்ம உள்ள புரிஞ்ச பிறகுதான் நீங்கள் ஒன்றுமில்லாமல் போவது என்பது தான் எனக்கு தெரிந்த மனமற்ற நிலை, எண்ணமற்ற நிலை. அந்த நிலையிலிருந்து உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் வரும், ஒரு ஸ்பார்க் வரும் உள்ளிருந்து செயல்பட. அந்த செயல்பட தொடங்குவது தான் எங்களுடைய நான் நினைத்து கொண்டிருக்கின்ற அறிவியல் ஆன்மீகம் என்ற ஒன்றினுடைய முதல் பாதை என்பது எனக்கு தெரிகிறது. மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு எனக்கு ஸ்பார்க் வந்தது, பேசி வைத்தேன். நன்றி.